கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 11ஆம் அதிகாரம் 40வது வசனம். யோவான் 11 வசனம் 40. இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கடவுளுடைய மகிமை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டுமென்றால் நாம் கடவுளை விசுவாசிக்க வேண்டும் என்று இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுக்கிறதை நாம் பார்க்கின்றோம். விசுவாசிப்பது என்றால் என்ன, அல்லது எதை நாம் விசுவாசிக்க வேண்டும்? அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இதே யோவான் தன்னுடைய நிருபத்தில் எழுதும் பொழுது தேவன் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க கடவன் என்று எழுதியிருக்கிறது. அப்படியானால் 2 காரியத்தை குறித்ததான விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் உறுதியாக ஆணித்தரமாக இருக்க வேண்டும். ஒன்று, என்னுடைய ஆண்டவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் என்றால் என்ன? அவர் ஜீவிக்கிறவராக, என்னை காண்கிறவராக, நான் பேசுகிறதை கேட்கிறவராக, அவர் என்னுடனே பேசுகிறவராக கடவுள் இருக்கிறார். நான் கடவுளை காண முடியாது, கடவுள் என்னிடத்தில் பேச முடியாது. நான் வேண்டும் பொழுது அவர் மாத்திரம் கேட்பார் என்பது அல்ல, நான் பேச அவர் கேட்பார், மேலும் அவர் என்னுடனும் பேசுவார். நான் எங்கே வாழ்ந்தாலும், எந்த நிலையில் வாழ்ந்தாலும், எந்த இடத்தில் இருந்தாலும் கர்த்தர் என்னை காண்கிறவராகவும் என் கூடவும் இருக்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். இது கடவுளை குறித்ததான விசுவாசமாக இருக்க வேண்டும். 2வதாக, அப்படிப்பட்ட அந்த உயிருள்ள ஆண்டவரிடத்தில் நான் வேண்டிக் கொள்ளுகிற எதையும் அவர் எனக்கு கொடுக்கிறவர். அவர் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார். ஆண்டவரிடத்தில் நான் செபிக்கிற எந்த காரியத்தையும் கடவுள் நிச்சயமாக நமக்கு தருகிற ஆண்டவர், நிச்சயமாக தருகின்ற கடவுளாக இருக்கிறார். ஆகையினால்தான் இங்கே மரித்து போன தன் சகோதரனுக்காக துக்கத்தோடு கூட இருக்கின்ற அந்த அருமையான பெண் பிள்ளைகளை பார்த்து கடவுள் சொல்லுகிறார், நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் அல்லவா, நீங்கள் விசுவாசித்தால் என்னுடைய மகிமையை நீங்கள் காண்பீர்கள் என்று சொல்லுகிறார். ஒரு மரித்து எல்லாம் முடிந்து போனது, 4 நாளாயிற்று, தன் சகோதரனை கல்லறையில் வைத்து என்ற அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற பிள்ளைகளை பார்த்தே, நீங்கள் என்னை விசுவாசித்தால் என் மகிமையை காண்பீர்கள் என்று கடவுள் சொல்லி கொடுப்பாரானால், இன்றைக்கு சாதாரணமான ஒரு பணப்பிரச்சனை, ஒரு சாதாரண வியாதி, ஒரு சாதாரண குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கிறதான குழப்பங்கள், போராட்டங்கள், கஷ்டங்கள், அல்லது செய்வினை கோளாறுகள், அல்லது இன்னும் வேலை செய்கிற இடத்துல சரியான விதத்தில் நமக்கு ஆர்டர்ஸ் வராமல், பணம் வராமல், வேலை வாய்ப்பு உண்டாகாமல், அல்லது நாம் நினைத்த வண்ணமாய் நம் தொழிலை பெருக்குவதற்கான வழிகள் ஏற்படாமல் இருக்கிறதே, இந்த காரியத்திலெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் சென்று, ஆண்டவரே நீர் ஒருவர் மாத்திரமே எனக்கு உதவி செய்ய முடியும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நாம் கேட்கும் பொழுது, நான் கேட்கின்றவற்றை அப்படியே கடவுள் எனக்கு கொடுப்பார் என்று நீங்களும் நானும் விசுவாசிக்க வேண்டும். அப்படி விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் சொல்லித் தருகிறார், என்னுடைய மகிமையை நீங்கள் காண்பீர்கள், என்னுடைய வல்லமையை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பார்ப்பீர்கள், என்னுடைய அற்புதம் செய்யும் அந்த சக்தி உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுவதை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்லித் தருகின்றார். அந்த பிள்ளைகள் பார்த்தார்களா? ஆம், அவர்கள் பார்த்தார்கள். ஆண்டவரே 4 நாளாயிற்றே, நாருமே என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் கல்லை புரட்டி போடுங்கள், லாசருவே வெளியே வா என்று அழைக்கும் பொழுது தன் உடலெல்லாம் கட்டப்பட்டிருந்த நிலையில் கூட மரித்து 4 நாளான அந்த வாலிபன் உயிரோடு வந்தான். என் ஆண்டவருடைய வல்லமை அப்படிப்பட்டது. அப்படிப்பட்டதான் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் அற்புதத்தை செய்வது எத்தனை லேசான காரியம்.
ஆண்டவரை விசுவாசிப்போம். அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையிலும் காண்போம். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் தொடர்ந்து உம்மை பற்றி கொள்ளுகிறோம், உம்மை விசுவாசிக்கிறோம். என் தேவன் எத்தனை வல்லமை உள்ளவர் என்பதில் எங்களுக்கு கடுகளவும் சந்தேகமில்லை ஆண்டவரே. காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும். அப்படிதான் நாங்கள் சோர்ந்து போகிறோமே தவிர நீர் செய்ய மாட்டீர் என்று நாங்கள் ஒரு நாளும் எண்ணுவதில்லை. உம்முடைய கிருபைக்காய் காத்து கொண்டிருக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளும். மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.